எனது அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, உங்களை 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கிரகங்களின் நிலைகளை பார்க்க வேண்டும் என்றால், ராசியில் சனி பகவான் வக்ரம், 12ஆம் இடத்திலே ராகு, அது மட்டுமல்லாமல் சுகஸ்தானத்திலே சுக்கிரன் குருவோடு இணைந்திருப்பது, பஞ்சமஸ்தானத்திலே புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம், அது மட்டுமல்ல ருண ரோக சத்ருஸ்தானத்திலே கேது, ஆகஸ்ட் மாதம் 17க்கு பின்பாக இந்த கேதுவோடு சூரியனும் அங்கு இணையக்கூடிய அற்புதம். சப்தம கலத்திர ஸ்தானத்திலே மாத துவக்கத்திலே சந்திரன் செவ்வாய், மாதம் முழுக்க செவ்வாய் அங்கு சப்தம சனியினுடைய பார்வையிலே இது ஒரு முக்கிய கிரகநிலை. ஆகினால சூரியன் 17 ஆகஸ்ட் வரை ஆடி சூரியன், அதன் பின்பு ஆவணி சூரியன். இதனால் பலன்கள் அற்புதமாய் உங்களுக்கு வெளிப்படும். அது மட்டுமல்லாமல் சிறப்பு பெறுவது, தெய்வ கடாட்சத்தை பெறுவது என்பது தெய்வ குரு மற்றும் அசுர குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் 4ஆம் இடத்திலே இணைந்திருப்பது. இந்த 4ஆம் இடத்திலே இணைந்திருக்கக்கூடிய விஷயத்தின் காரணமாக சற்று சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலே செவ்வாயானவர் மாதம் முழுக்க இருப்பார். இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை பலம், இதனால் சில கவனங்கள் தேவை. ஆக ஆகஸ்ட் மாதத்துல எப்படிப்பட்ட விஷயங்களிலே அனுகூலங்கள் அதிகமாக இருக்கும், எதில் அதிசயங்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி என்பர்கள் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசியிலே 9 நட்சத்திர பாதங்கள், அதுல பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தின் மொத்த 4 பாதங்களும், ரேவதி புதனினுடைய நட்சத்திரத்தின் 4 பாதங்களாக இந்த 9 நட்சத்திர பாதங்கள் கொண்ட இந்த மண்டலம் தான் மீனராசி மண்டலம். எனது அன்பு மீனராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதமானது பல நிலைகளிலே சாதகமாக இருக்கும். முதல் பாதியை விட முதல் பாதியிலே சூரியன் ஆடி சூரியனாக இருப்பார். இந்த ஆடி சூரியனாக சூரியன் இருக்கும்போது புதனோடு இணைந்து இருப்பார். அது 5ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து அற்புதம். இதனுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு லாப நிலைகளில் சில சிக்கல் இருந்தாலும் எப்படியோ ஒரு லாபத்தை முயற்சி செய்து பெற்று விடுவதற்கான அற்புதத்தை இது செய்யும். 11ஆம் இடத்தின் மீது சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும், சூரியன் புதன் இணைந்த அந்த புத ஆதித்ய யோகத்தினுடைய அற்புதத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக வராத பணத்தை வாங்குவது, சம்பள பாக்கி இருந்தால் கேட்டு வாங்குவது, தொழில் வியாபாரத்தில் இருந்தால் கொடுத்த ஆர்டர்களை எடுத்த ஆர்டர்களில் பணம் சிக்கி இருக்கிறது என்றால் அதை மீட்பது என்ற முயற்சிகள் வெற்றியை தரும். ஆகையினாலே தொழில் வியாபாரத்தில் ஏதோ ஒரு லாபத்தை பார்த்து விட முடியும். இருந்தாலும் கூட ஆவணி சூரியனாக மாறும்போது ஆகஸ்ட் 17 முதல் சூரியனானவர் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்திருப்பார். இப்போது அயன சயன போகஸ்தானத்தின் மீது இந்த பார்வை பலம் என்பது இருக்கு. ஆகையினால் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போது ஏதோ ஒன்று உங்களால் இது முடியாது, ஒரு 50 லட்சம் தான் முடியும் என்றால் ஒரு 70 லட்சத்திற்கு முயற்சி செய்து ஒரு வீடை வாங்கி இப்படி ஒரு சுப விரைய சுப சிக்கலிலே சிக்கிக் கொள்ளுங்கள். அதை தவிர்த்து ஏதோ ஒன்று வீண் விரைய செலவுகளிலே சிக்காதீர்கள். இப்போதெல்லாம் எல்கேஜி படிப்பதற்கே வருடத்திற்கு 2-3 லட்சம் என்கிறார்கள். இது ஆடம்பரம், இது தேவையற்றது. இப்படி போன்ற செலவுகளும் இந்த 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்து ஏதோ ஒன்று குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தருவோம் என்று அந்த சிந்தனை சரியான சிந்தனையா தவறான சிந்தனையா என்று புரியாதபடி இருக்கும். ஆகையினால மூத்தோர் பெரியோர் வார்த்தை கேட்டு நல்ல ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். தேவையற்ற செலவுகளை மாதத்தின் முற்பகுதியிலே முற்றிலுமாக விலக்குவது என்பது நல்லது. ஆவணி சூரியனாக ஆகஸ்ட் மாத பகுதியிலே சூரியன் கேதுவோடு இணைந்தாலும் கூட தனலாபம், மன நிறைவு என சிறப்புகள் அமையும். மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு மற்றும் இமேஜினேட்டிவ் பவர், இதை செய்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையிலே செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மாத கிரகநிலை தருகிறது. இந்த மாதத்திலே காதல் இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் திசை திருப்பல்கள் இல்லாமல் கல்வியில ஈடுபடும் போது வெற்றி. காரணம், இந்த மாணவர்களுக்கான சிறப்பு 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் இணையோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆகினாலே அதிலே வெற்றி என்பது காணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது.
சற்று சிந்தை தடுமாறாமல் ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோடு படிக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். நிதி பொருளாதார விஷயங்களிலே குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு பணம் பொருள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய சுய தீவிர முயற்சியின் காரணமாகத்தான் தனலாபம் தர வேண்டுமே தவிர ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடாது. நீங்கள் 7 சனியிலே ஜென்மச்சனியினுடைய காலத்தில் இருக்கிறீர்கள். ஜென்மச்சனியில சனி பகவான் விரய சனி போன்ற ஒரு பலனை தரக்கூடிய வக்கர நிலையில இருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வை பலத்தை பெறுகிறார். ஆகையினால வீண் விவாதங்கள், தேவையற்ற வீண் வீரதீர விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். இரத்த காயத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தில வீரதீர விளையாட்டுகளை இரவு நேரங்களிலே தனியாக பயணத்தை மேற்கொள்ளுதல், வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் கூடுதலாக சற்று உழைக்க வேண்டும். அதற்காக வருத்தப்படாதீர்கள். உழைப்பிற்கேற்ற உன்னதம் இருக்கும். குடும்பத்தில மன மகிழ்வு நிச்சயமாக இருக்கும். என்ன பிரச்சனை என்றாலும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு சில மன கசப்புகள் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உடல்நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உடல் உபாதைகள் இருந்தால் அது அகலக்கூடிய அமைப்பை, சிறு சிறு மன கவலைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது. நான் முன்னர் சொன்னது போல வாகனங்களை செலுத்தும் போது மிக எச்சரிக்கை. பயண வழிகளிலே கவனம். யாரோடும் வம்பு தும்பிலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. உங்களோடு உங்கள் தாயார் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம். ஆனால் இந்த மாதத்திலே உடல் நலத்திலே தெம்பு இருக்கும். அதனால் வேலை செய்ய தைரியம் இருக்கும். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதற்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மன தைரியம் என்பது ஏற்படும். மன மகிழ்ச்சி பெண்களுக்கு திடீர் என்று ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பாடோடு இருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எங்கேனும் பண்டிகை, உற்சாகம் அல்லது உற்சவம் என்றெல்லாம் சென்று அங்கு உற்சாகத்தோடு ஏதேனும் அருந்துவது அல்லது ஏதேனும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் குரு இணைந்து 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் சுகக்கேடுகள் ஏற்படுத்தி உடல்நலக் கோளாறுகளை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட தொடர் முயற்சியின் காரணமாக வெற்றி பெறலாம். எந்த வேலையை செய்தாலும் சரியான முன்னேற்பாடு, ப்ரிப்பரேஷன், சரியான எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனையின் பேரில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செய்வது வெற்றியை தரும். தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக எதிர்பார்த்த தனலாபம் இருக்கும். பண வரவு இருக்கும். கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய அற்புதம் நிச்சயமாக இருக்கிறது. உறவினர்கள் குடும்பத்திற்கு உறவினர்களுடைய வருகையினால் சற்று செலவுகள் தென்படுகிறது. கிரகங்கள் அதை காட்டுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தையில பேச்சை தேவையற்ற பழைய விஷயங்கள் எல்லாம் கிளறி பேசி சண்டையாக்கி கொள்ளக்கூடாது. அது மன மகிழ்ச்சி, இல்லற வாழ்க்கையை கெடுத்துவிடும். விட்டு கொடுத்து செல்வதே நல்லறம். இல்லறம் என்பது நல்லறமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு செலவு திடீர் செலவாக ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதை சுப செலவாக கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்றது போல் ஒரு வெள்ளி நகை, ஒரு தங்க நகை அல்லது அதிகப்படியான பணம் இருந்தால் ஒரு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டால் நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறீர்கள், கலைத்துறையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வரும். மாணவர்கள், மீண்டும் சொல்கின்றேன், கல்வியிலே முன்னேற்றம் வேண்டுமென்றால் கல்வியை தவிர வேறு ஏதிலும் நாட்டம் கொள்ளக்கூடாது. வெற்றி தரும். அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, கன்னி ராசி உங்களுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திலே செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது சற்று கவனம். உங்களுடைய விஷயங்களிலே தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களோடு உடன் வேலை செய்பவர்களோடு ஏதேனும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கலந்து ஆலோசித்து அதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோடோ, உடன் வேலை செய்பவர்களோடோ, பயண வழிகளிலே உடன் வருபவர்களோடோ வாய் தகராறு, கை தகராறு 100% தவிர்க்க வேண்டும். பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து விலகி இருங்க. மீனராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாக்கிய வீட்டிற்கு அதிபதியானவன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய கை பணத்தை, அதிர்ஷ்டத்தை 7ஆம் இடம் உங்களோடு இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நடத்தை, அவர்களுடைய விஷயம், அவர்கள் செயல்படக்கூடிய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு நன்மையையும் பணங்காசையும் தர காத்திருக்கிறார். ஆகையினால் வாழ்க்கை துணையோடு முரண்பாடோ அல்லது வேலையிடத்திலே முரண்பாடோ, வழிப்போக்கிலே வழிப்போக்கர்களோடு உடன் வருபவர்களோடு சண்டை சச்சரவிலோ ஈடுபடாமல் இணக்கமாக இருந்து எதில் நல்லது வருமோ அதை பயன்படுத்தி தொழில் வியாபாரமானாலும்
உங்களுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுடைய ஆர்டர் தரக்கூடியவர், ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள்னா உங்களுக்கு யார் ஆர்டர் தருகிறார்கள், அல்லது நீங்கள் யாரிடம் ஒரு ஆர்டர், ஒரு விஷயத்தை பெற்று வியாபாரம் செய்கிறீர்களோ அவர்களோடு சற்று அனுசரித்து என்றால் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். பிரச்சனை வந்தால் தவிர்த்து விடுங்கள், வேறு ஒன்றும் அல்ல. வேறு ஒரு சப்ளையரை தேடலாம், வேறு ஒரு விஷயத்தை வியாபாரம் தொழிலே தேடலாம். ஆனால் வாழ்க்கையிலே பிரச்சனை என்றால் வேறொருவரை தேடலாம் என்று நான் சொன்னேன் என்று வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் தேடினீர்கள் என்றால், அப்படி தேடுகிறீர்கள் என்றால் அதிலே வம்பு வழக்கு வரும். ஆகையினால் அது சிக்கலை தரும். அதனால் வாழ்க்கையை பொறுத்தவரை விட்டு கொடுத்து, கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது, குழந்தைகளோடு விட்டு கொடுத்து செல்வது, உறவுகளோடு விட்டு கொடுத்து செல்வது, தாய் தந்தையரோடு விட்டு கொடுத்து செல்வது மிக முக்கியம். முரண்படக்கூடாது. பேச்சு, கோபமான பேச்சு, முன்கோபத்தோடு பேச்சு எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த கன்னி ராசியில 7ஆம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் சனியினுடைய பார்வையில இந்த மாதம் ஆகஸ்ட் முழுக்க இந்த பெயர்ச்சியின் போது உங்களுடைய உணர்வுகள் அதனை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. கண்ட்ரோல். கோபதாபம், பேச்சு, கை நீட்டுதல் இவையெல்லாம் முற்றிலும் தவிர்ங்க. ஒருவருக்கு ஒருவர் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் இருப்பது வெற்றியை தரும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்க பாருங்க. உங்களுடைய பேச்சு தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பேசுவதற்கு முன்பு ஓரிரு நொடிகளாவது சிந்தித்து பேசுவது சிறப்பை ஏற்படுத்தும். உணவு கட்டுப்பாடு, நீண்ட நாட்களாக நோய் இருக்கிறது, மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சரியான நேரத்தில் உணவு, மருந்து என்று இருப்பது அவசியம். எந்த ஒரு விஷயம் தொழில் என்றாலும் கூட ஒரு ரிஸ்க், ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்துல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தோமேனால் ஆகஸ்ட் மாதத்தில 27ஆம் தேதி 7:21 PM முதல் ஆகஸ்ட் 30 7:53 AM வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகினால் 28, 29 ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டமம். இந்த நாட்களிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது, வாகனங்களை இரவு நேரங்களில் தனியாக இயக்காமல் இருப்பது, ஆற்றல் உபகரணங்களை இயக்கும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு வெற்றிக்கான வழியை சற்று சிறப்பாக தரும். அது மட்டுமல்ல, சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் மாதத்திலே 1, 2, 10, 11, 18, 19, 20, 28, 29 ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் என்றால் ஆகஸ்ட் 12 சற்று கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக தெரிகிறது. எனது அன்பு நேயர்களே, மீனராசி என்பவர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள். இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.